அத்தியாயம் 1 தோல்வி அடைந்தவன். விருதன். முன்னோக்கி வந்து உங்கள் புள்ளிவிவர முடிவுகளைப் பெறுங்கள். ஒரு பயிற்றுவிப்பாளர் அதிருப்தியான குரலில் கூறினார். அந்த தோல்விக்காரன் எப்பவும் மாதிரியே இப்பயும் ஒரு முட்டாள்தான். வகுப்பில் எல்லாரும் அவேக்கிங் ஆனா மாதிரி அவன் இன்னும் தன் திறமையை அவ்வேகிங் பண்ண முடியல. அந்த தோல்வி அடைந்தவன் சிறப்பு திறன் கொண்டவர்களுக்கான எங்கள் அகாடமியில் சேர முடியும் என்று நினைக்கிறார். அவர் வயதான காலத்தில் இறக்கும் வரை வீட்டிற்குச் சென்று தனது அம்மாவின் சமையலை ருசிப்பது நல்லது. இந்த தோல்வியாளர் எப்போதும் ஒரு விடாமுயற்சியுள்ள மாணவனைப் போலவே இருப்பார். அந்த பெண்ணைத் தவிர மற்ற அனைவரையும் எப்போதும் புறக்கணிப்பார். ஓ, அந்த பொண்ணா? நீ அவளை பத்தியா பேசுறியா? அது சரி, அவங்க சின்ன வயசுல நண்பர்கள் ஆனதுனால அவன் எப்பவும் அவளோடதான் சுற்றிக்கிட்டே இருப்பான். டேய், ஒரு பெண்ணோட நெருங்கி பழகிறதுக்கு ஒரு வழியா இப்படி பாக்குறது என்ன ஒரு தந்திரக்கார பாஸ்டர். ஆனா அந்த பொண்ணுக்கு ரொம்ப வீண் வேலை. ஏய், நீ அந்த பொண்ணுக்கு தகுதியானவன் மாதிரி பேசுற. இப்போ யாருக்கு அவ மேல ஆர்வம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? நீ சாகணும்னு நினைக்கிறியா? நீ அவனைத்தான் சொல்றே, சரியா? அந்த ஆள்? அடடா, நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த தோல்வியாளர் ரிசல்ட் தெரியும் வரைக்கும் காத்திருப்போம். அப்போ நாமும் நல்லா சிரிக்கலாம். நீங்க சொல்றது சரிதான். இந்த குப்பையில கவனம் செலுத்துறது நல்லது. அவங்க மேல இருக்கிற அவலத்தை நான் சொல்ல காத்திருக்க முடியாது. அவங்க முகத்துல இருக்கிற அந்த உதவியற்ற பார்வை எனக்கு எப்பவும் பிடிக்கும். நீ ஒரு சாடிஸ்ட் மாதிரி பேசுற. ஆனா நீ சொல்றது சரிதான். அந்த ஆள் எப்பவும் சண்டை போட மாட்டான், எப்பவும் பதில் சொல்ல மாட்டான். அந்த ஆள் நம்மகிட்ட ஒருத்தர் கூட புகார் கொடுக்க மாட்டான். அவன் உண்மையிலேயே நல்ல பஞ்சிங் பேக். சலுகை பெற்ற மற்றும் திறமையான மாணவர்கள் தங்கள் பயிற்றுவிப்பாளரின் பெயர்களால் அழைக்கப்பட்ட மாணவரை பெயர்களால் அழைத்து கேலி செய்து கொண்டே இருந்தபோது அந்த இளைஞன் அவர்களின் உரையாடலை பொருட்படுத்தாமல் வகுப்பின் முன்பக்கத்திற்குச் சென்றான். பயிற்றுவிப்பாளர் ஒரு பார்சலை வைத்திருந்தார். அவருடைய முடிவுகள் ஒரு கணினி சிப்பில் வைக்கப்பட்டு மற்ற அனைவரின் பார்சலையும் போலவே ஒரு பார்சலில் வைக்கப்பட்டன. அவர் தனது முடிவுகளை ஹாலோகிராபிக் திரையில் காண தனது பிரேஸ்லெட்டில் சிப்பைச் செருகினால் போதும். அந்த இளைஞன் தலையை குனிந்து கொண்டிருந்தான். யாருடைய கவனத்தையும் ஈர்க்க விரும்பவில்லை, ஆனால் அது பயனற்றது. சலுகை பெற்ற மற்றும் திறமையான விழிப்புணர்வுள்ள நபர்களுக்கான இந்த அகாடமியில் அவரது நிலை பற்றி கிட்டத்தட்ட அனைவருக்கும் தெரியும். அவர் ஏன் இழிவாக பார்க்கப்பட்டார்? இது எளிது. அவர் இந்த நிறுவனத்தில் சலுகை பெற்ற மற்றும் திறமையான நபர்களில் ஒருவராக இல்லை. அவர் படிநிலையில் மிக கீழே இருந்தார் என்று ஒருவர் கூறலாம். ஆனால் அவர் ஒவ்வொரு நாளும் இரத்தம் மற்றும் வியர்வை மூலம் தன்னால் முடிந்த பயிற்சி செய்தார் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் சில நேரங்களில் கடின உழைப்பு என்பது கடினமாக உழைத்து பலனளிக்கும் பலன்களை குறிக்காது. அந்த எண்ணத்துடன் அவர் தலை குனிந்திருந்ததால் முகத்தில் சாய்ந்திருந்த கலைந்த சுருட்டை முடியுடன் பயிற்றுவிப்பாளரை அணுகினார். அவர் பயிற்றுவிப்பாளரின் விரிவுரையை கிட்டத்தட்ட அடைந்த தருணத்தில் பயிற்றுவிப்பாளர் அவரை அவரிடமிருந்து 1 மீட்டருக்கு மேல் நெருங்க விடவில்லை. பின்னர் அவரது உயரும் திறனை பயன்படுத்தி தனது புள்ளிவிவர சிப்பை அவருக்கு அனுப்பினார். இது பயிற்றுவிப்பாளரான டெலிகினேஸின் திறன். இந்த விஷயம் அவனுக்கு மிகவும் பழக்கமாக இருந்தது. யாரும் விருதனை நெருங்க விரும்பவில்லை, ஆனால் குறைந்தபட்சம் ஒரு நபராவது அவனை கைவிடவில்லை. ஒருவேளை 2 பேர், ஒருவேளை நிறுவனத்திற்கு வெளியே உள்ளவர்களையும் சேர்த்துக் கொண்டால் 3 பேர் இருக்கலாம். தனக்கு தொடர்ந்து ஆதரவளித்து 3 பேர் இருப்பது தனக்கு மிகவும் அதிர்ஷ்டம் என்று அவன் நினைத்தான். அவரது பெற்றோர் கூட அவரை பார்த்து ஏமாற்றமடைந்தனர். விருதன் என்ற மாணவர் பயிற்றுவிப்பாளரை பார்க்காமல் மிதக்கும் சிப்பை தனது கையால் பிடித்தார். அவர் பயிற்றுவிப்பாளரை பார்க்கும் போதெல்லாம் அவரிடமிருந்து ஒரு அருவருப்பான முகபாவனையையே அவன் பெற்றார். அவன் அதை பலமுறை அனுபவித்திருந்தார். அவன் தனது திசையை பார்க்காத பழக்கத்தை வளர்த்துக் கொண்டார். ஆனால் திடீரென்று ஒரு குரல் அவரை விருப்பமின்றி தலையை உயர்த்தியது. விருதன்,
இந்த நிறுவனத்தில் 4 வருடங்களாக இருந்தும் உன் திறமையை நீ அவேக்கிங் செய்யவில்லை. உனக்கு என்ன சொல்ல வேண்டும்? இந்த மதிப்புமிக்க அகாடமியின் மாணவனாக வழங்கப்பட்ட அனைத்து வளங்களையும் பயன்படுத்தி உன் திறமையை வெளிப்படையச் செய்ய முடியாமல் இருப்பது தெய்வ நிந்தனை மற்றும் நினைத்து பார்க்க முடியாதது. நீ அலட்சியமா அல்லது எந்த ஆற்றல் வகைகளுடனும் பொருந்தாத திறமையற்ற குப்பையா? உன் பயிற்றுவிப்பாளராக 1 மாதத்தில் நீ இன்னும் உன் திறமையை வெளிப்படையச் செய்யவில்லை என்றால் பல்கலைக்கழக தேர்வுகளில் பங்கேற்க தகுதி பெற மாட்டாய் என்பதை உனக்கு தெரிவிக்க எனக்கு உரிமை உண்டு. இந்த வகுப்பில் உள்ள பெரும்பாலான மாணவர்களை விட உன் அடிப்படை புள்ளிவிவரத் தரவு சிறப்பாக இருந்தாலும் ஒரு திறமை இல்லாமல் திறன் பயனர்களை வளர்ப்பதற்கு பெயர் பெற்று ஒரு பல்கலைக்கழகத்தில் சேர வேண்டும் என்று கனவு காண்பது அர்த்தமற்றது. எனவே உன் திட்டங்களைச் செய்யும்போது அதை மனதில் வைத்துக்கொள். பயிற்றுவிப்பாளர் அலட்சியமான தொனியில் கூறினார். கல்விக்கூடத்தின் வளங்களை வீணடித்தும் குறிப்பிடத்தக்க எதையும் சாதிக்கத் தவறிய இந்த வகையான மாணவர்களை அவர் விரும்பவில்லை. கிழக்கு மாவட்டத்தில் உள்ள தங்கள் கல்விக்கூடத்தை அவமானப்படுத்துவதற்கு முன்பு இந்த வகையான பூச்சிகளை களையெடுக்க வேண்டும். புரிகிறது டீச்சர். மிருதன் ஒரு தாழ்ந்த சோர்வான குரலை வெளியிட்டார். அது தாழ்வாக இருந்தது, ஆனால் பயிற்றுவிப்பாளருக்கு அவர் அருகில் நிற்பது போல் தெளிவாக கேட்க முடிந்தது. நமது புகழ்பெற்ற அகாடமிக்கு உன்னால் எவ்வளவு அவமானம்! உங்கள் இருக்கைக்குச் சென்று மற்ற மாணவர்களை தொந்தரவு செய்வதை நிறுத்துங்கள். வகுப்பின் பின்புறத்தில் இருந்து மிருதனின் மேசையைக் காட்டி பயிற்றுவிப்பாளர் கடிந்து கொண்டார். அவர் உட்கார்ந்து தனது சிப்பை தனது பிரேஸ்லெட்டில் வைத்த தருணத்தில் அந்த தகவல் அவரது புள்ளிவிவரத் தரவுகளைக் கொண்ட ஹாலோகிராபிக் திரையில் காட்டப்பட்டது. பொதுவாக தனது தகவல்கள் மற்றவர்களுக்கு தெரியவரும் என்பதால் அவர் இதைச் செய்திருக்க மாட்டார். ஆனால் பின்னர் அவர்களுக்கு கீழ்ப்படியாததால் அவர் தண்டிக்கப்பட விரும்பவில்லை என்றால் இந்த விஷயத்தில் அவருக்கு வேறு வழியில்லை. அது சரி, இங்குள்ள மாணவர்கள் சலுகை பெற்ற மாணவர்களைப் போல நடந்து கொள்ளலாம், ஆனால் அவர்களில் பெரும்பாலோர் அடிப்படையில் மோசமானவர்கள். அவர் தங்கள் கோரிக்கைகளை மறுக்கும் போதெல்லாம் அவர்கள் அவரை அடிப்பார்கள். மேலும் அவர் அவற்றை அகாடமியில் புகாரளிக்க முடிவு செய்த போதும் யாரும் கண்டுகொள்ளவில்லை. மாணவர்கள் சண்டையிடுவது இயல்பானது. சண்டையிடுவதன் மூலம் மட்டுமே ஒருவர் தங்கள் திறன்களை பயன்படுத்த கற்றுக்கொள்ள முடியும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். மற்ற மாணவருக்கு அதிக காயம் ஏற்படாதவரை பள்ளி இந்த தகராறுகளில் தலையிடவில்லை. அகாடமியில் சிறிய காயங்களை குணப்படுத்தும் திறன் கொண்ட செவிலியர்கள் இருந்தனர். எனவே இரு தரப்பினரும் சண்டைக்கு ஒப்புக்கொண்டால் மட்டுமே சண்டை அனுமதிக்கப்பட்டது. நிச்சயமாக மிருதன் சண்டைகளுக்கு சம்மதிக்கவில்லை, ஆனால் மற்ற மாணவர்தான் சம்மதித்ததாக கூறினார். மேலும் அவர்களிடம் அதே விஷயத்தைச் சொல்லும் ஒரு அலிபி இருந்ததால் அவர் வேறுவிதமாக கூறுபவர் நிலைமையைப் பற்றி பொய் சொல்கிறார் என்றும் நல்ல மாணவர்களை தண்டிக்க அகாடமியை பயன்படுத்த முயற்சித்ததற்காக அவர் நேர்மையற்றவர் என்றும் அகாடமியால் கண்டிக்கப்படுவார். இறுதியில் மிருதனுக்கு இந்த மாணவர்களின் கோரிக்கைகளுக்கு அடிபணிந்து ஒவ்வொரு பருவத்திலும் செமஸ்டரிலும் தனது புள்ளிவிவரத் தரவை காண்பிப்பதைத் தவிர வேறு வழியில்லை. மிருதனின் முகத்தில் இப்போது இருந்த பார்வை பயம் என்று விவரிக்கலாம், ஏனெனில் அவர் தனது புள்ளிவிவரத் தரவுகளில் உண்மையில் ஆர்வம் காட்டவில்லை. சிறிது நேரத்திற்கு முன்பு பயிற்றுவிப்பாளர் அவரிடம் பேசிய விதத்திலிருந்து அது தெளிவாக தெரிந்தது. ஆயினும் கூட அவர் இன்னும் இந்த மாணவர்களின் விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டியிருந்தது. இல்லையெனில் பள்ளி முடிந்த பிறகு அவர் மேலும் அடி வாங்குவான். அதனால் அவர் தனது பிரேஸ்லெட்டில் ஒரு பொத்தானை அழுத்தினார். அது அவரது பிரேஸ்லெட்டில் இருந்து ஒரு சலசலக்கும் ஒலியை எழுப்பியது. இந்த பிரேஸ்லெட்டில் ஒரு கடிகாரம், தொலைபேசி மற்றும் கணினியாக செயல்படுகிறது. முந்தைய சகாப்தத்தைப் போலல்லாமல் நீங்கள் அடிப்படையில் பல விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். அப்போது தொலைபேசிகளாக செயல்படும் ஸ்மார்ட் கடிகாரங்கள் மட்டுமே இருந்தன, ஆனால் அவற்றின் பயன்பாட்டில் வரம்புகள் இருந்தன. அதன் மூலையில் உள்ள தட்டு திறக்கும்போது பிரேஸ்லெட்டில் சத்தம் வரத் தொடங்கியது. அங்குதான் நீங்கள் சிப்பைச் செருகுவீர்கள். இந்த சிப் முந்தைய காலத்தில் ஒரு SD கார்டு அல்லது அதற்கு சமமானது, ஆனால் அது அதனுடன் ஒப்பிடும்போது ஒரு மேம்பட்ட தொழில்நுட்பமாகும். இந்த கிரகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களால் தற்போதைய தொழில்நுட்பம் வெகுவாக மேம்பட்டுள்ளது. பின்னர் வளையல் சிப்பை உள்ளே எடுத்துக்கொண்டு அதில் உள்ள தகவல்களை செயலாக்கத் தொடங்கியது.
மேலும் செயல்முறை மிக வேகமாக இருந்தது, ஏனெனில் சில நிமிடங்களுக்குப் பிறகு சிப்பில் உள்ள தகவல்கள் ஹாலோகிராபிக் திரையில் காட்டப்பட்டன. ஒவ்வொரு மாணவரும் விருதனின் மேசையின் திசையில் அவரது முடிவுகளை எதிர்பார்த்து தங்கள் கவனத்தை திருப்பினர். இந்த பிரேஸ்லெட்டில் ஒரு செயல்பாடு உள்ளது, இதன் மூலம் மற்றவர்கள் எந்த திசையிலிருந்து பார்த்தாலும் திரையில் காட்டப்படும் தகவல்களை அனைவரும் பார்க்க முடியும். ஆனால் சிரீன் போன்ற ஜன்னல் ஒரு நேர்கோட்டை உருவாக்கும் மூலையில் மட்டுமே உள்ளது. ஆனால் அது ஒரு பொருட்டல்ல, ஏனெனில் வகுப்பின் கடைசியில் மிருதன் இருந்தார். அதாவது வகுப்பில் உள்ள கிட்டத்தட்ட அனைவரும் போதுமான அளவு முயற்சித்தால் அவருடைய முடிவுகளை பார்க்க முடியும். தற்காலிக கல்வித்திறன் மதிப்பீடு. பெயர் விருதன். வயது 18. தொழில் மாணவர். தரவரிசை இ. அடிப்படை புள்ளிவிவரங்கள். உடல் அளவீடு. உடல் வலிமை 200. உடல் எதிர்ப்பு 200. உடல் உறுதி 195. உடல் வேகம் 100. மன அளவீடு. மன வலிமை 50. மன எதிர்ப்பு 45. சிறப்பு திறன் குறியீடு. திறன் எதுவுமில்லை. ஆற்றல் வகை தெரியவில்லை, இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. நிலை அடிப்படை புள்ளிவிவர தரவு அதிகமாக இருப்பதால் அதிக திறன். இருப்பினும் தனது திறனை விழிப்புணர்வடையச் செய்யாததால் வகுப்பில் தோல்வியடையும் அபாயத்தில் உள்ளார். வரவிருக்கும் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்விலிருந்து விலக்கப்பட வாய்ப்புள்ளது. அறிவுரை: தயவு செய்து இன்னும் அதிகமாக முயற்சி செய்யுங்கள். நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள்.